நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியே இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல வந்துட்டு ஆக்டர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல வெளியான கூலி அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் தேட்டர்ஸ்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கு. சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு கிங் பின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷிப்பிங் கம்பெனில பார்த்தீங்கன்னா க்ரோஸ் கணக்குல வேல்யூ இருக்கிற கோல்டு, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் பொருள்ஸை இம்போர்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ற பிசினஸை பத்தி ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு தயாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் பாத்தீங்கன்னா இன்சார்ஜா இருக்கான். இவனை மாரி எந்த ஒரு இன்ஃபார்மருமே பாத்தீங்கன்னா இந்த கேங்குள்ள வந்துட்டு வர முடியாது. இந்த பக்கம் வந்து நம்ம படத்தோட ஹீரோவான ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா பாய்ஸ் மட்டுமே தங்கக்கூடிய ஒரு மேன்ஷனை வந்துட்டு நடத்திட்டு வர்றாரு. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல திடீர்னு இவருடைய ஃப்ரெண்டான சத்யராஜ் பாத்தீங்கன்னா இறந்து போயிடாரு. இருந்தாலுமே அவர் யாரோ வேணுமுன்னே கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா தெரிய வருது. ஸோ இவரை யாரு கொலை பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கிளம்புறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா டைரக்டர் லோகேஷ் கனகராஜுடைய படங்கள் அப்படின்னாலே ஃபைட்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஸோ இந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஃபைட்டிங் சீக்வன்ஸ் தான் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. தென் இந்த படத்துடைய பிஜிஎம்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அனிருத் வந்துட்டு ரொம்ப நல்லாவே போட்டு கொடுத்துருக்காரு. கேரக்டரோட ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வில்லன் கேரக்டர்ல வரக்கூடிய எல்லா கேரக்டருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மெயினா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல சொல்லக்கூடிய அந்த பேக் ஸ்டோரி எல்லாமே பாத்தீங்கன்னா கூஸ் பம்ஸா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா இருந்தாலுமே இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தோட முக்கால்வாசி வந்துட்டு ஃபைட்டிங் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் சேசிங், இது எல்லாமே தான் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஸோ இந்த படத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி அப்படின்றது சுத்தமா இருக்காது. ஸோ மற்றபடி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் படமா வந்திருக்கு. கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க.